Hello students, என்ன இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 2025 to 26 அதாவது மார்ச் 2026ல பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய 2026 பப்ளிக் போற 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். இது ஒரு பக்கா ஸ்டடி பிளான், முக்கியமான ஸ்டடி பிளான். இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆகும். இதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். மீறி சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கல்வி விஜய் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. கடைசியில யூஸ்ஃபுல்னு ஃபீல் பண்ணா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. சொன்னது புரியுதுங்களா? கமெண்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, நீங்க 10th 11th 12th நீங்க பயோ குரூப்பா இல்ல காமர்ஸ் குரூப்பா, அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமா வாட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கான வீடியோஸ் வந்து கண்டினியூவா வரும், 100% வரும். ஒரு விஷயம் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு சொல்லுவாங்க. எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் பிறந்தது. நேத்து ரிசல்ட் வந்தது, 10th மார்க்கும் வந்தது, 11th மார்க்கும் வந்தது. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து 12th வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அதனால தான் 12th நான் வந்து எந்த ஒரு மார்க்ஸ்லாம் வந்து வீடியோ போடுறதோ இல்லை உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டோ 12th எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. நான் சொல்றது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th முடிச்சவங்களுக்கு. ஸோ இந்த இயர் வந்து 12th போற பேட்சுக்கு கண்டிப்பா வந்து என்னோட ஃபுல் கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன வந்து 10th இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 9th இருந்து ஃபாலோ பண்றாங்க விஎல் கிளாஸஸ் சேனல்ல இருந்து. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த வருஷம் 10th 11th 12th 100% ஃபோக்கஸ் பண்ணுவேன். 6th to 9th முடிஞ்ச வரையும் அவங்களுக்கும் வந்து சைட் பை சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் போடலாம். தமிழுக்கு மட்டும் புக் பேக் ஆன்சர் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்றேன். என்னால் முடிஞ்ச வரையும் கண்டிப்பா பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றேன். சரி, முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் நேற்று ரிசல்ட் வந்த உடனே கதறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 487, 500க்கு 480, 490, 493, 494 இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் வருவேன்னு நினைச்சேன், எதிர்பார்த்ததெல்லாம் வரல. 11th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சென்டம் எதிர்பார்த்தேன், வரல. நான் வந்து ஒரு 580+ எதிர்பார்த்தேன், ஆனா 530 தாண்டல. 500 ஆச்சும் வருவேன்னு நினைச்சேன், ஆனா 420 தான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நேற்று வந்து நம்பர்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன். 10th 11th 12th எல்லாரோட வாட்ஸ்அப் சேனல்ல என்னோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் நம்பர் வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. ஆனா யார் கால் பண்ணாலும் உடனே பிளாக் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மெசேஜ்ல சேட் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? எனக்குமே ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ்னா மட்டும் வாட்ஸ்அப்க்கு வாங்க. முடிஞ்ச வரையும் நீங்க வீடியோல கொடுக்குற கமெண்டே போதும். எனக்கு முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் சேனல்ல கமெண்ட்டை வேண்டாம். நீங்க வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோஸை அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களோட டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு வரேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லாருமே கதறீங்க, எனக்கு மார்க் குறைஞ்சிடுச்சு, நான் நினைச்ச மார்க் எனக்கு கிடைக்கல. இங்கிலீஷ்ல வந்து 10th வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொஸ்டின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நிறைய பேரண்ட்டுமே கமெண்ட் பண்றாங்க. என்ன பொறுத்த வரையும் தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், இப்ப சொல்லக்கூடியது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் எடுத்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சது 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல, யூடியூப் இல்லை எஜுகேஷன் ஃபீல்டுல கோச்சிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 100% எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு என்னால் முடிஞ்ச அட்வைஸ் கொடுக்குறேன். என்னோட கூட வர என்னோட உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா 100% ஜெயிச்சு காட்டுவாங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன் 100%. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். யூடியூபை பார்த்து இம்பார்ட்டன்ட்டை படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாமா? நான் இப்படிதான் பேசுவேன். நான் டியூஷன்ல பேசுற மாதிரி இப்ப பிள்ளைங்கிட்ட பேசணும்னு தோணுது. ஸோ அதை பேசுறேன். யூடியூப்ல வீடியோ போடுறோன்றதுக்காக அப்படியே வந்து செய்தி வாசிச்சு போடுற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, நமக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி இருந்தாதான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். சரி, யூடியூபை பார்த்து வீடியோ பார்த்து படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
சென்ட மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் பக்கமே வரக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லெசனையும் லைன் பை லைன் ரீட் பண்ணி, நீங்களே ரீட் பண்ணி, உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு லெசன் நடத்திட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து லைன் பை லைன், ஸ்கூல்ல லெசன் நடத்தும் போதே கையில பென்சிலோட உட்காரணும். எந்த ஒரு பீரியடுமே கையில பென்சில் இல்லாம நீங்க கிளாஸ்ல உட்காரக்கூடாது. உங்க டீச்சர்ஸே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், கையில பென்சில் இருந்தா மட்டும் போதாது. உங்க டீச்சர் நடத்தும் பொழுதே இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது 1 மார்க்ஸ் கேட்பாங்க, இந்த 2 மார்க்ஸ் ஓரலா கேட்பாங்க, இது இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. மெயினா நான் சொல்லக்கூடியது 11th 12th 100% இன்சைட்ல இருந்து 100% கொஸ்டின்ஸ் வரும். 12th எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் 5 மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா 2 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸ்ல எல்லாம் கிரியேட்டிவ் சம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சோ எப்படி சென்டம் எடுக்கலாம்? ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க நேத்து, நான் வந்து 499 தான் எடுத்திருக்கேன் 600க்கு, நான் வந்து டாப்பரா வரணும்னு ஆசைப்படுறேன், நான் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய கமெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் என் மார்க்கோட சொல்லி சொன்னாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்கல, ஸோ என்னால வந்து நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது வந்து முழுக்க முழுக்க டாப்பருக்கான அட்வைஸ். லைன் பை லைன் படிங்க, மார்க் பண்ணிக்கோங்க. படிக்கும் போதே கீ பாயிண்ட் போட்டு நோட் பண்ணி கீ பாயிண்ட் போட்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த லெசனை ஃபர்ஸ்ட் மிட்டம் படிச்சாலும், குவார்டர்லிக் படிச்சாலும், ஆஃபர்லிக் படிச்சாலும், பப்ளிக் படிச்சாலும், அந்த லெசனை படிக்கும் போதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்காம நீங்க பாயிண்ட் நோட் பண்ணிருக்கீங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. டீச்சர் நடத்தும் பொழுதும் நீங்க லெசன்ல லைன் பை லைன் படிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நீங்க எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 10th இருந்து 12th படிக்கிற குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க. 10 to 11 இயர்ஸ் மேல. நான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் சேர்த்து சொல்றேன், அதுக்குள்ள கமெண்ட் கிளாஸ் சொல்லாதீங்க இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குதர்க்கத்துக்கு மட்டும் உடனே கமெண்ட்ல கொடுத்துருவீங்க ஆன்சரை. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இத்தனை வருஷமா நம்ம படிச்சது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ற ஒரு முக்கியமான தருணம் எது அப்படின்னா 10th 11th அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 100% 12th தான். 12th ஒருத்தரோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கும். 10th நீ என்ன குரூப்ன்றது நிர்ணயிக்கும். 11th நீ நல்லா படிச்சிட்டனா நீ 12th வந்து பயப்படவே வேண்டாம். ஏன்னா 11thல நீ நல்லா பாதி மேல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிடுற பாதி விஷயங்களை. அங்க பாதினா நான் சொல்றது 12th போர்ஷனை பாதி இங்கேயே கரைச்சு குடிச்சிடுற, அந்த மீதி பாதி தான் போய் 12th குடிக்க போற. ஸோ அதனால எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கணும் அப்படின்னா நம்ம லைன் பை லைன் படிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், புரிஞ்சு படிங்க. இந்த வீடியோவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸ் பார்ப்பீங்க. ப்ளீஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா குழந்தைங்களுமே வின் பண்ணட்டும். இது வீடியோ ரீச் ஆகிறதுக்காக இல்லை, எல்லா குழந்தைங்களும் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா கல்வி விஜய் சேனல்ல இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு அவங்க நினைச்சா கூட போதும், அதுவே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொன்னது, லைன் பை லைன் படிங்க, புரிஞ்சு படிங்க, கீ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அந்த கீ பாயிண்ட்டை ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ரிவைஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ஒரு முறை கீ பாயிண்ட் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு கீ பாயிண்ட் நோட் பண்ணதெல்லாம் விட்டுட்டு அந்த ஹிண்ட் எல்லாம் விட்டுட்டு மற்றதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போகாதீங்க. எக்ஸாம் டைம் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு முன்ன ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி எக்ஸாம். அப்படின்னா நீங்க எப்ப எக்ஸாம்க்கு நீங்க தயாராயிருக்கணும்? ஜூலை 20 அன்னைக்கே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜூலை 20 அன்னைக்கே டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்க்கும் போர்ஷன் முடிச்சிருக்கணும். ஸோ 20ல இருந்து ஆகஸ்ட் கூட கிடையாது, 20ல இருந்து அந்த ஜூலை 30 வரையும் அது ஃபுல்லா ரிவிஷன் மட்டும் கொடுக்க போறீங்க. ஸோ ஆகஸ்ட் 1 என்ன பண்றோம்? ஆகஸ்ட் 2 என்ன எக்ஸாமோ அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி புதுசா ஒரு கொஸ்டின்ஸ் கூட படிக்க கூடாது. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வந்து ஷேர் பண்ணி நீ இதை படிச்சியா நான் அதை படிச்சேனான்னு இந்த கன்ஃபியூஷன், இந்த டென்ஷன், தேவையில்லாத தாட்ஸ் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் பேச்ச குறைங்க, மௌனம் ஆயிடுங்க, மொபைலை தூக்கி தூரம் போடுங்க. இது ரெண்டும் நல்லா பண்ணீங்க. அதுக்கப்புறம் தூங்கியே கிடந்திருப்பீங்களே, அந்த தூக்கத்தை விடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. என்னோட அனுபவத்துல சொல்றேன் குழந்தைங்களா, சத்தியமான உண்மை. இதை நான் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாது. டீச்சர் சொல்லுவாங்க நாங்க படிக்கும் பொழுது, எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் கடவுள் மூளையை படைச்சிருக்கான், அப்ப ஏன் நீங்க படிக்க மாட்டீங்க அப்படின்னு. அந்த கொஸ்டினுக்கே ஆன்சரே புரியாது. நான் சொல்றது, நான் படிக்கும்போது 7th 8th படிக்கும்போது இது என்னது இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா படிக்கிற பசங்க, நான்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
ஓப்பனா சொல்றேன். பெருசாலாம் நான் சாதிக்கல. ஆனா உங்க மூலியமா இப்ப யூடியூப்ல சாதிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை பிள்ளைங்களை ரன் பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிங் சென்டர்ல நிறைய குழந்தைங்களை சாதிக்க வச்சு அமைச்சிருக்கேன். என்னோட மாணவர்களுமே இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நான் ஜெயிச்ச மாதிரி. புரிஞ்சுதுங்களா? அதாவது நாம ஜெயிக்கிறத விட அந்த ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை உத்வேகப்படுத்தி அவங்கள அடுத்த கட்ட நிலை கொண்டு போறோம் பார்த்தீங்களா? அது ஆசிரியர்களால மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கும் போது கடவுளுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அத்தனை பெருமையும் அவருக்கு தான் போய் சேரும். ஆனா நம்ம கடமையா நம்ம மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா செய்யணும். எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது ஆன்மாவை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படு. நீ படிக்கிறியா, படிப்புல முழு கவனத்தை வை. அம்மாவுக்கு போய் காய் நறுக்கி கொடுக்குறியா, இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் பாகுபடப்படக்கூடாது. எல்லாருமே அம்மாவுக்கு காய் நறுக்கி கொடுத்துக்கணும். ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, படிக்கும் போதும் சரி, எப்பயுமே இந்த பாய்ஸு கேர்ள்ஸ்ன்னு அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க. எல்லாமே கத்துக்கோங்க. எல்லாமே கத்துக்கிட்டு டேலண்டா இருங்க. நல்லதை மட்டும் கத்துக்கோங்க. சுத்தி நிறைய கெட்டது பார்ப்பீங்க. அதை எல்லாமே பாக்குறதோட விட்டுருங்க. அப்படி பாக்குறத அப்படியே விட்டுருங்க. காதல கேட்கறத விட்டுருங்க. நம்ம வாயில பேசக்கூடாது. எல்லாத்தையுமே விட்டுருங்க. நல்லதை மட்டும் உள்ள வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னக்கூடிய அட்வைஸ், எல்லா லெசனும் லைன் பை லைன் புரிஞ்சு படிங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னுமே முடிச்சுக்கணும். எக்ஸாம் நெருக்கத்துல ரிவைஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். புதுசா எதையும் படிக்க கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுறத முடிஞ்ச வரையும் கட் பண்ணுங்க. அவங்க நல்லா நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுனால நம்மளோட மார்க்ஸ் பல மடங்கு ஏறுதுன்னா தைரியமா பேசிக்கோங்க. செகண்ட் ஒன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க. என்னோட கோச்சிங் சென்டர்ல என் பிள்ளைங்களை வந்து நான் டாப்பரா இருக்கவங்களை சொல்லி கொடுக்க வைப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னொரு வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்க சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டீச் பண்ண 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 என்ன ஆகும்னா, அந்த ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கேட்கும் பொழுது அதுக்கு இவங்க வந்து அதுக்கான அந்த டவுட்டை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு தெளிவு அந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ இந்த செயலை பண்ணுங்க. மூணாவது, படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குன்னு ஒரு நோட்டு இருக்கும். ஸ்கூல்ல நீங்க வெளியே டியூஷன் கூட போயிருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு நோட் இருக்கும். ஸோ இதெல்லாம் உரங்கட்டிட்டு வீட்டுல படிச்சு எழுதுறதுக்குன்னு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. இது பப்ளிக் வரையும் அந்த நோட்டை மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லி எழுதுங்க. எழுதிட்டு நாளைக்கு கரெக்ஷன் பண்ணலாம் தூக்கி ஓர வைக்காம அன்னைக்கே அதை வேற ஒரு கலர் பென் நீங்களே வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, ஸ்கெட்சோ இல்ல ஸ்டிக் பென்னோ அந்த மாதிரி கலர் பென் வாங்கிட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்க எழுதுனது கரெக்டான்னு செக் பண்ணிட்டு அதுல வர மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ அன்னைக்கான போர்ஷனை முடிக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இப்ப வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் படிச்சா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம். நான் அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்க முடியும்? 100 மார்க்ஸ் வரும்னு சொல்லவா? இல்ல 90 மார்க்ஸ் சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா நம்மளால? இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நாங்க எப்படி சொல்றோம்? நான் இல்ல, நீங்க யூடியூப்ல எந்த ஒரு வீடியோல போய் பார்த்தாலும் எல்லாரும் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபலி, ரிவிஷன், பப்ளிக் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. அது போக நாங்க படிக்கிற காலகட்டத்துல இருந்து இப்ப வரையுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா இயர்லுமே. இந்த நியூரான்லாம் பாத்தீங்கன்னா 10th நியூரான்லாம் படிக்கிறீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிற காலத்திலேயே இருந்துச்சு. அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிரா பண்ணி அதோட பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயும் கேட்பாங்க. ஸோ அப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் 2025ல வந்த பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸ் 2026ல வருமா அப்படின்னா 100% எல்லாமே வராது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். ஆனா 2024, 23 அதெல்லாம் படிக்கலாம். ஆனா தாராளமா படிக்கலாம். ஏன்னா அதுல இருந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சா போதுமானா அதுவுமே தவறு. ஏன்னா போன வருஷம் வந்தது எல்லாமே இந்த வருஷம் வருமானா சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு 5% தான் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் போன வருஷம் கேட்டது இல்லாம இந்த வருஷம் வேற என்னெல்லாம் வர சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் வீடியோல இம்பார்ட்டன்ட் பொதுவா சொல்லிட்டு போகாம ஒரு 7 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டினை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன்.
அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் சொல்லி இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை சொல்லி இது பார்த்துக்கோங்க, டாப்பரா இருந்தா இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாராலையுமே எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்கன்னு சொன்னா அது இம்பார்ட்டன்ட் வீடியோ கிடையாது. ஸோ 2 ப்ராப்ளமே இருக்கு. இது பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க வந்து டாப்பரும் பார்ப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸும் அதுவாக தான் இருக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான வீடியோஸும் அதுவாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ட் சொல்லும் பொழுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஒரு சில லெசன்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபர்ஸ்ட் ஒரு லெசன் 1 லெசன் 2 ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாப்டர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இயர்லயுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 or 2 லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், குவார்டர்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய கேட்பாங்க. போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து ரொம்ப கம்மியாயிடும், மிடில் பார்ட்லாம் கம்மியாயிடும். அது முக்கியமான கண்டென்ட் என்ன லெசன் இருக்கோ அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அனுபவம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இதே ஃபீல்டுலயே நாங்க வந்து அதே புக்ஸ், அதே நோட்ஸ், அதே எக்ஸாம்ஸ், அதே கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்றோம். இது கல்வி விஜி சேனலா எடுத்துக்கோங்க, இல்ல இந்த சேனலை விட பெரிய அளவுல மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களா இருக்கட்டும், லேக்ல சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல தௌசண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எந்த யூடியூப் சேனல் போனாலும் அவங்களோட அனுபவத்தையும் அவங்க ப்ரீவியஸ் இயர்ல என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை எல்லாமே படிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதை மட்டும் படிக்கிறது டாப்பர்ஸ்க்கு அழகில்லை. அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் அடுத்து படிக்கணும். இல்ல நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு 100க்கு ஒரு 80 எடுத்தா போதும், கண்டிப்பா நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் யோசிக்கவே யோசிக்காதீங்க, நீங்க யூடியூப்ல போடுற வீடியோஸ்ல படிக்கிறதுனாவே போதும். ஆனா அவங்க சொல்றது எல்லாத்தையும் மேக்சிமம் முடிக்க பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம், அடுத்த வீடியோ போடும்போது இதுல சொன்ன கொஸ்டின்ஸ் இல்லாம வேற ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். என்ன மேடம் நீங்க அதுல இது சொன்னீங்க இதுல இது வரலையே அப்படின்னு கேட்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, மறைமுகமா உங்களுக்கே தெரியாம மறைமுகமா ஒவ்வொரு யூடியூபரும் உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்பேற்பட்ட யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, மறைமுகமா உங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம். ஆனா தயவு செஞ்சு யூடியூப்னா நீங்க வந்து கேவலமா நினைக்கிறீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்ற இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா யூடியூப்லயுமே சொல்லுவோம். யூடியூப்ல சொல்ற இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா உங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. காரணம் அனுபவம். அந்த அனுபவம் தான் நமக்கு முக்கியம். அந்த அனுபவம் எந்த யூடியூப் சேனல்ல அதிகமா உங்களுக்கு கிடைக்குதோ, வயசை பார்க்காதீங்க. சின்ன வயசு உள்ளவங்களையும் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, ஏஜ் ஆனவங்களையும் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. சோ எந்த வீடியோவா இருந்தாலும் எந்த சேனல்ல அனுபவம் மிக்க திறமை மிக்கவர்கள் இருக்கிறாங்களோ அந்த சேனல்ல நம்புங்க. நான் நம்ம சேனலுக்காக நான் இங்க வந்து வாதாட வரல, நீங்க எதை பாக்குறதுனாலும் பாருங்க, ஆனா படிக்கிறத கரெக்டா படிங்க. அதை முதல்ல முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் முடிச்சுட்டு மத்ததை படிக்க ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இதை படிச்சாக்கா 80 வருமா, இதை படிச்சா சென்டம் வருமா, இதை படிச்சா 90 வருமா, என்ன உட்காந்து தராசு மாதிரி எடையா போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்காரங்க எல்லாரும் வீடியோ போடுறவங்க. முடியாது. அவங்களுக்கு அனுபவத்துக்கு சொல்றத 100% சொல்றாங்க. ஸோ கல்வி விஜி சேனல்ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டா இருக்கும் நம்பி பாக்குறவங்க வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போவாங்க. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும்னா என்ன அர்த்தம்? உண்மையே வெல்லும். உண்மையை சொல்லி நான் வீடியோ போடுறேன், எனக்கு பொய் சொல்லி சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பொய் சொல்லி சேர்த்தோம்னா பின்னாடி பாவ மூட்டையும் சேர்ந்துகிட்டே வரும். நல்லா கவனிங்க. என்னைக்குமே நேர்மையான வழியில போங்க. இம்பார்ட்டண்ட்டை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத உங்களால் எவ்வளவு முடியுமோ படிக்க பாருங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் சொன்னதை விட்டுட்டு வேற எதையோ படிச்சுட்டு, ஸோ இம்பார்ட்டண்ட்டும் படிக்காம மற்றதையும் படிக்காம போர்ஷனையும் முழுசா கவர் பண்ணாம மார்க் இல்லாம போறதுக்கு இம்பார்ட்டன்ட் படிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இதுதான் வரும் அப்படின்ட்டு நம்பவும் வேண்டாம், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்பாமலும் போக வேண்டாம். தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ முக்கியமான கண்டென்ட்டை முடிச்சாச்சு. இப்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டா அதிகமா யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம். அதே மாதிரி யூடியூப்ல நிறைய வீடியோ பாக்குறீங்க. என்னோட யூடியூப் ஸ்டுடியோல காட்டும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னென்ன வீடியோஸ் பாக்குறாங்க, என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிள்ளைங்க வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட டைம்
பொன்னான ஒரு டைம். அந்த டைம் எல்லாம் விட்டுட்டு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் நேரத்துல பயந்துகிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எல்லா கமெண்ட்லயும் பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. எதுக்கு பயம்? யார பார்த்து பயம்? படிப்பை பார்த்து பயமா? அப்ப நீ படிக்கும் போதே பயந்து பயந்து படிக்கிறேன்னா அப்போ உன் மண்டைக்குள்ள என்ன விஷயம் ஏறப்போகுது? பாடத்தை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? ஜஸ்ட் அது ஒரு அனுபவம், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். உள்வாங்குறோம், நம்ம மூளைக்குள்ள உள்வாங்கிக்கிறோம். அதை அப்படியே போய் எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்றோம். அதை யார் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்களோ அந்த டேலண்ட்டுக்கு தான் அங்க சென்டமே. எவ்வளவு குழந்தைங்க 500க்கு 499 எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன மக்கப் பண்ணி எழுதியிருப்பாங்களா? உள்வாங்கி இருப்பாங்க, கிளாஸ்ல நடத்துறத கவனிச்சிருப்பாங்க, எழுதி எழுதி பார்த்திருப்பாங்க, எழுதுனதை செக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொன்னாங்க, டாப்பரா இருக்கவங்க எல்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்க, அவங்க எல்லாம் எப்படி அவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு எனக்கு வந்து சொல்லுங்கன்னாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட என்ன கேட்கறது? ஒவ்வொரு வருடமும் நம்ம கோச்சிங் சென்டர்ல எவ்வளவு குழந்தைங்க சென்டம் எடுத்திருக்காங்களே, எவ்வளவு பிள்ளைங்க சாதிச்சிருக்காங்களே. 1200 மார்க்ஸ் இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1168 மார்க் வாங்கினாங்க. அதுல 3 சென்டம் எடுத்தாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 1200 இருக்கும்போது 1118 மார்க் எடுத்தாங்க. மார்க் குறைச்சல் தான் டோட்டல்ல. ஆனா அவங்க 3 சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்தாங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. ஸோ சென்டம் ரொம்ப முக்கியம். 11th 12th பொறுத்த வரையும் மெயின் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ் தமிழ் தவிர்த்து. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சயின்ஸ் மார்க்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமா? ஒரு டாக்டர் ஆகுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரியணும்ல பிள்ளைங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லைன் பை லைன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே. வெறும் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம், வெறும் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். அப்புறம் நீ என்ன டாக்டர் ஆகி போய் நீ என்ன ஆக போற? அப்புறம் எப்படி நீட் எழுத போற? நீட் எழுதணும் அப்படின்னா முதல் உனக்கு லைன் பை லைன் புரிஞ்சிருக்கணும் இல்லையா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப அதில் உள்ள இருக்கிற கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும் இல்லையா? அது எல்லாத்தையும் உள்வாங்கினாதான் நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற பிரசன்டேஷன் தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ். அந்த இடத்துலதான் நீ எதுவாகிறாயோ, நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். உன்னோட திறமைய வெளிப்படுத்துற. சோ திறமையே இல்லாம நான் 50 கொஸ்டின்னா நான் வந்து ஒரு 40 கொஸ்டின் படிப்பேன், என்னால இதான் முடியும், இதுக்கு நல்ல மார்க் வரணும், இதுக்கு நான் டாக்டர் ஆயினா, இதுக்கு இன்ஜினியர் ஆனா, கண்டிப்பா அது சாத்தியம் கம்மி, ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உண்மையான திறமைக்கு தான் இங்க வந்து மரியாதை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க, என்னதான் எஃபர்ட் போட்டாலும் மார்க் வரல, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னாங்க. அவங்க எஃபர்ட் எப்போ போட்டாங்கன்னு கேளுங்க. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க எஃபர்ட் எப்போ போட்டிருப்பீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நல்ல மார்க் வாங்கினீங்களா? குவார்டர்லியில நல்ல மார்க் எடுத்தீங்களா? ஆஃப்லியில மார்க் எடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அடுத்து ஸ்கூல்ல வைக்கிற கிளாஸ் டெஸ்ட், இதெல்லாம் முடிச்சிருப்பீங்களா? ஸோ பப்ளிக்ல நீங்க மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலையா? யோசிச்சு பாருங்க. அவங்களோட பப்ளிக் எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். அடுத்து குவார்டர்லி, அது செகண்ட் பப்ளிக். அடுத்து ஆஃபலி, அடுத்து செகண்ட் மிட்டம், அதுக்கு அடுத்து ஆஃபலி. ஒவ்வொரு எக்ஸாமையும் ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி பயந்து நீங்க படிங்க. யாரால சாதிக்க முடியாம போயிடும்? கண்டிப்பா சாதிப்பீங்க. சாதிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடியும், 100%. ரொம்ப எமோஷனலா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக இல்ல, அதனால தான் டைம் போறது கூட தெரியாம பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் டைம் போகுதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, தேவையே இல்லை. அப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தேவையே இல்லை. கண்டிப்பா பேசுவேன், இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் பேசணும் முடிவு பண்ணிட்டேன். என்னோட பேச்சை கேட்கணும், என்னோட ஸ்டடி பிளான் கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, வந்து பாருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு. அந்த திறமை எந்த இடத்துல வீணா போகுதுன்னு யோசிங்க. தூங்குறீங்களா? மொபைல் யூஸ் பண்றீங்களா? எழுதி பார்க்காம வீணடிக்கிறீங்களா? எழுதுனதை செக் பண்ணாம மிஸ் பண்றீங்களா? அதை விட முக்கியம், உங்க பேரண்ட்ஸ்க்கும் உங்க வீட்டுல இருக்க எல்டர்ஸ்க்கும் வெளியில இருக்க பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒபே பண்றீங்களா? வெறும் படிப்பு படிச்சா மட்டும் மார்க் வந்துடாது. எல்லாருக்கும் கிரேஸ் ரொம்ப முக்கியம். கிரேஸ் மீன்ஸ் கடவுளோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வேணும். நீ என்னத்தான் 100க்கு 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு லைன் பை லைன் புக்கை கரைச்சு குடிச்சிருந்தாலும்
உன்னோட பெற்றோர்களோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா, உன்னோட ஆசிரியர்களோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா உன்னால சாதிக்க முடியுமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க கரெக்டா எக்ஸாம்ஸ்க்கு போற நேரம் ஃபீவர் வர்றது, எக்ஸாம் எழுத முடியாம கை உடையறது, இல்ல சின்ன சின்ன அடிகளால நம்மளால எழுத முடியாம போறது, எக்ஸாம் டைம்ல சில டிசீஸால நம்ம அஃபெக்ட் ஆகி படிச்சதெல்லாம் நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது? முதல் டீச்சர்ஸோட பிளெஸிங்ஸும் பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் தான் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க. மாதா கண் கண்ட தெய்வம், அப்பா பிதா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை இன்னைக்கு அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு போறீங்க. அப்படியே மீறி ஒரு சிலர் பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, ஏன்பா சொன்னதையே சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்க, எத்தனை முறை சொல்லுவ, நான் தான் அதான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு வாய் பேசுறீங்க. முதல் பெத்தவங்க கிட்ட எதிர்த்து பேசுறத நிப்பாட்டுங்க. வாய் பேசாதீங்க. பெத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. கோவம் வருதா, அந்த நேரம் அப்படியே அமைதியா போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஏமா இப்படி சொல்றீங்க, ஏன்பா இப்படி சொல்றீங்க, நான் இதை தானே பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கான ஒரு புரிதலையும் உங்களுக்கான ஒரு விளக்கத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு முடிவை கொண்டு வாங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மார்க் எடுக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, அந்த என் பக்கத்துல உட்கார்ற பையன் மார்க் எடுக்கவே கூடாது, அவன் எப்படியாவது மார்க் குறைஞ்சணும். ஐயோ, நான் 490 தான் எடுத்திருக்கேன், என் ஃப்ரெண்டு 530 எடுத்துட்டான், அவன் 12th எப்படியாவது மார்க் குறைஞ்சி சீடு அழியணும். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வைக்கலாமா? அது யாரை அழிக்கும்? ஃப்ரெண்டை அழிக்குமா, உங்களை அழிக்குமா? எண்ணம் சரியில்லைன்னா அந்த எண்ணம் நம்மையே அழிக்கும். நம்ம என்ன அம்பு எய்து விடுறோமோ அந்த அம்பு போய் திரும்ப நம்ம தான் நோக்கி வரும். சோ நீ நல்லதை விதைச்சனா நல்லதே கிடைக்கும், தீயதை விதைச்சனா தீயதே கிடைக்கும். நீ மத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சனாவே, மத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்சனாவே உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் தப்பா தான் நடக்கும். சோ முதல் எண்ணங்களை சுத்தமா வைங்க, உங்க மனசை சுத்தமா வைங்க, பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிங்க. கண்டிப்பா பெரிய அளவுல சாதிக்கலாம். அடுத்த பதிவுல எத்தனை பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்து மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இதே போல ஒரு வீடியோ வரும். அதுக்கு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இந்த நிமிஷத்துல இருந்து யாரெல்லாம் கல்வி விதி சேனலை இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காம நான் உங்களை கைட் பண்ண போறேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கைட் பண்றேன், இம்பார்ட்டன்ட் கொடுத்து கைட் பண்ணுவாங்கலாம் கிடையாது. பாருங்களேன், ஒரு 2 வாரம் பாருங்க, உங்ககிட்ட மாற்றம் வரலன்னா நம்ம பேரை நம்ம மாத்திக்கலாம். ஓகே, அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.